சில பேருக்கு இந்த வேதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன ஒன்றுமே புரியல. இதை பரிசுத்த ஆவியை பெற்றாதான் இது புரியும். பக்கத்தில் பரிசுத்த ஆவி பெற்றாதான் புரியும். இது தேவன் கொடுத்தது. அவர் தான் இதில் எனக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் இது என்ன சார் ஒன்றுமே புரியலையே. அவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ பாடு திரும்ப திரும்ப படி தம்பி, கர்த்தர் உனக்கு விலக்கி கொடுப்பார் அப்படின்னு. அதே போல் சர்ச்சுக்கு போயின்னு வந்துட்டே இருந்தேன், ஒன்றும் புரியல, படிச்சுட்டே இருந்தேன். போயின்னு வந்துட்டே இருக்கும்போது மத்திய படித்தேன், புரியல. மார்க்குக்கு போனேன், ஓரளவுக்கு புரிஞ்சுது. லூக்காவுக்கு போனேன், ஓரளவுக்கு புரிஞ்சுது. யோவானுக்கு போனால் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை வைக்கல, சர்ச்சுக்கு ஒரு 6 மாதம் ஆகிப்போச்சு. இல்லையா? அங்கே வேறு பிரசங்கம் பண்ணுறாங்களா, அது கொஞ்சம் வந்து விளக்கி சொல்கிறாங்களா, அப்படியே அப்படியே புரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ சர்ச்சுக்கும் வந்துட்டு பிரசங்கத்தை கேட்டு நீங்களும் படிச்சிங்களா?